அது ஏன் நீங்கள் அடி வாங்கி திருந்துறீங்க? அடி வாங்காததுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், கேட்டு திருந்திக்கோங்க. ரெண்டாவது, கடன் வாங்கி கடன் கொடுக்காதீங்க. இது பிஸ்னஸ் லா. நான் சொல்லுகிற எல்லாமே பிஸ்னஸுக்கும் பொருந்தும், உங்கள் ஜாதகத்துக்கும் பொருந்தும். நான் தங்கம் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு குரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த குரு தசை நடக்கிற வரைக்கும் பிச்சுக்கிட்டு இருக்கும், சூப்பராக போகும். இந்த குரு முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிஸ்னஸுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, மாட்டிக்குவோம். இப்போ டெக்ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் நான் போயிடலாம். இது லாஸ் ஆச்சுன்னா அங்கே நான் பண்ணலாம். ஸோ நீங்கள் தப்பிச்சு போகக்கூடிய ஏதாவது ஒரு வழி பிஸ்னஸில் இருக்கணும். இப்படியெல்லாம் இல்லாதவங்க மட்டும்தான் போய் கடனில் மாட்டிக்கிறாங்க. இவங்க தான் ஜோதிடரையும் தேடி வராங்க. ரெண்டாவது, நல்லா இருக்கும்போது ஜோதிடரை தேடி நீங்கள் போங்க. பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு ஜோதிடரை அணுகினீங்கன்னா எந்த ஜோதிடராலும் உங்களை காப்பாற்ற முடியாது. இது இப்படி தான், இன்னும் 3 வருஷத்துக்கு இந்த தசா தான் அப்படின்னா 3 வருஷத்துக்கு உங்களை மீட்டெடுக்க முடியாது. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்த தசாநாதன் வந்து தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். அதனால பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு ஜோதிடரை அணுகுவதை முதலில் நிறுத்துங்கள்.